ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கணும், அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படணும். இந்த 3 விஷயம் நமக்குள்ள இருக்கணும். கரை இல்லாதவர்களாகவும், பிழை இல்லாதவர்களாகவும், சமாதானத்தோடு கூட. ஏன்னா அநேக நேரத்துல நாம் என்ன செய்கிறோம்னா, இந்த அநீதியின் பிள்ளைகளை பார்த்து நம்மளை என்ன பண்ணிடும், கரைப்படுத்தி கொள்கிறோம். தேவன் நமக்காக சிலுவையில மரித்ததுக்கான காரணம் என்னன்னா, பாவத்தையும் சாபத்தையும் ஜெயித்து நம்மளை பசுத்தமாக்கி இருக்காரு. அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால நம்மளை கழுவி நம்மளை தூய்மைப்படுத்திருக்காரு. அப்படி தூய்மைப்படுத்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரு வெள்ளை வஸ்திரத்தை கொடுத்திருக்காரு. ஆனா நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கோம்னா, இந்த அநீதியின் பிள்ளைகளை பார்த்து உலகத்தானை போல, உலகத்துல இருக்க இன்பத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற அவர்களை பார்த்து நம்ம இன்ஃபுளுன்ஸ் ஆகி நமக்கு கொடுத்திருக்க இந்த வெள்ளை அங்கிய வஸ்திரத்தை கரைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. உதாரணத்துக்கு உங்க இடத்துல ஒரு வெள்ளை ட்ரெஸ் இருக்கு, அதுல ஒரு துளி ஒரு அழுக்கு பட்டுச்சுன்னா அதை உங்களால எங்கேயாச்சும் வெளியே போட்டுட்டு போக முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா அது அழுக்கா இருக்கு. அது உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை வாஷ் பண்ணி காய வச்சு திருப்பி யூஸ் பண்ண நினைப்பீங்க. அதே போல நமக்காக கொடுத்திருக்க அந்த வெள்ளை பரிசுத்த அங்கிய, நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்க தேவன், அந்த ரட்சிப்பை நம்ம என்ன பண்ணீங்கன்னா கரைப்படுத்தி